நண்பர்களே, நீங்கள் ஒருபோதாவது இரவு நேரத்தில் முழு அமைதி சூழ்ந்த அந்த சந்நாட்டில் உங்கள் வீட்டின் மாடியில் நின்றபடி வானத்தை பார்த்து என் வாழ்க்கை எங்கே போகிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? நம்மில் பலருக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும். நாம் கனவுகளுக்காக நாள் இரவு உழைக்கிறோம், ஆனால் கனவுகள் நம்மிடமிருந்து மணல் போல வழிந்து போகின்றன. சில நேரங்களில் நம்மை நேசிப்பவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் கேலி செய்வார்கள், பொறாமைப்படுவார்கள், நம்முடைய முயற்சிகளை குறை சொல்வார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் சாதாரணமாக வாழ விரும்பவில்லை, நீங்கள் பெரியதாக ஒன்றை செய்ய நினைத்தீர்கள். அதுதான் சிலருக்கு பிடிக்காது. இந்த கதையில் ஒரு சாதாரண கிராம இளைஞன் எப்படி தனது வாழ்க்கையை மாற்றினான் என்பதை பார்க்கப் போகிறோம். இது புத்தர் போதித்த 7 சக்தி வாய்ந்த ரகசியங்கள் கொண்ட கதை. அவன் பெயர் ராஜேஷ். ராஜேஷின் வாழ்க்கை. ஒரு சிறிய கிராமம். அங்கு ராஜேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்தான். வயது 28. அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஆனால் ஜேபில் ஒரு காசும் இல்லை. அவன் குடும்பம் ஏழ்மை. தந்தை வயதானவர். அவரிடம் இருந்தது ஒரு பழைய சைக்கிள் மட்டுமே. ஒவ்வொரு காலை ராஜேஷ் அந்த சைக்கிளில் புறப்பட்டு வயலுக்குச் செல்வான். கடுமையான உழைப்பு. சூரியன் தலையில் எரிந்தாலும் மழை பெய்தாலும் அவன் நிறுத்தவில்லை. அவன் நினைத்தான், ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். ஆனால் மாலையில் வீடு திரும்பும்போது அவன் அம்மாவின் கண்களில் ஒரே கேள்வி, மகனே, எவ்வளவு நாள் இப்படியே? ராஜேஷுக்கு பதில் இல்லை. அவன் சிரித்து மட்டும் சொல்வான், அம்மா, ஒரு நாள் எல்லாம் சரியாகும். ஆனால் இரவில் அவன் மனம் கேள்வி கேட்கும், உண்மையிலேயே சரியாகுமா? இந்த உழைப்பு போதுமா? நான் என் கனவுகளை அடைய முடியுமா? திருவிழா நாள். அஜயின் கிண்டல். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது. மக்கள் கூட்டம், கடைகள், சிரிப்புகள். ராஜேஷும் அங்கே சென்றான். அப்போது அவன் பழைய பள்ளி நண்பன் அஜயை சந்தித்தான். அஜய் இன்று வேற மாதிரி. பெரிய கார், சூட், மின்னும் கடிகாரம். அவன் முகத்தில் அகம்பாவம். அஜய் ராஜேஷை பார்த்து சிரித்தான். என்னடா ராஜேஷ், இன்னும் வயலிலேயே வேலை செய்கிறாயா? ராஜேஷ் அமைதியாக நின்றான். அஜய் தொடர்ந்தான், உழைப்பால் மட்டும் வாழ்க்கை மாறாது நண்பா, தலை பயன்படுத்தணும். அவன் கிண்டல் சிரிப்புடன் சென்றான். ராஜேஷின் உள்ளத்தில் தீ பற்றியது. அவன் மனதில் கேள்வி, உழைப்பு மட்டும் போதாதா? மூலாண்டினே என். அந்த இரவு ராஜேஷ் மனம் உடைந்தபடி வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு முதிய சாது அவனை நிறுத்தினார். அவரின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி. அவர் கேட்டார், மகனே, ஏன் சோகமாக இருக்கிறாய்? ராஜேஷ் சொன்னான், பாபா, நான் உழைக்கிறேன், ஆனால் வாழ்க்கை மாறவில்லை. மற்றவர்கள் என்னை முந்துகிறார்கள். சாது சிரித்தார், மகனே, உனக்கு வேண்டியது உன் அருகிலேயே இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கும் கண்கள் வேண்டும். அவர் சொன்னார், நான் உனக்கு 7 ரகசியங்களை சொல்லப் போகிறேன். இவை உனக்கு பணம், சக்தி, மரியாதை தரும். ஆனால் இவற்றை யாரிடமும் சொல்லக்கூடாது. ராஜேஷ் தலையாட்டினான். பாபா, நான் தயாராக இருக்கிறேன். புத்தர் போதித்த 7 சக்தி வாய்ந்த ரகசியங்கள். முதல் ரகசியம், உன் திட்டத்தை யாரிடமும் சொல்லாதே. சாது சொன்னார், முதல் ரகசியம், உன் திட்டத்தை யாரிடமும் சொல்லாதே. உன் கனவுகளை எல்லோரிடமும் பகிராதே. இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். உன் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், உன்னை கீழே இழுக்க முயல்பவர்கள். நண்பனாக இருந்தாலும் மனிதன்தான், நாளை எதிரியாக மாறலாம். ராஜேஷ் அஜயை நினைத்தான். அவன் புரிந்தது, நான் மௌனமாக செயல்பட வேண்டும். முதல் முயற்சி, பானை விற்பனை. அடுத்த நாள் ராஜேஷ் முடிவு செய்தான், நான் ஏதாவது செய்து முன்னேற வேண்டும். கிராம சந்தையில் வாரம் ஒரு முறை மேளா நடக்கும். அவன் அம்மாவிடம் சிறிது பணம் கடன் வாங்கினான். மண்பானைகள் வாங்கினான். ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை. மேளா நாளில் அவன் கடை வைத்தான். முதலில் யாரும் வரவில்லை. பின்னர் ஒரு பெண் வந்தாள். இது எவ்வளவு? அவன் விலை சொன்னான். அவள் 2 பானை வாங்கினாள். மாலை வரை அவன் அனைத்தும் விற்றுவிட்டான். அவன் கையில் முதல் முறையாக ரூபாய் 50. சிறிய தொகை, ஆனால் பெரிய நம்பிக்கை. அவன் வீட்டிற்கு ஓடிச் சென்றான். அம்மா கண்களில் கண்ணீர். மகனே, இது ஆரம்பம்தான். இரண்டாவது ரகசியம், உழைப்பை அறிவுடன் சேர். அடுத்த இரவு சாது மீண்டும் வந்தார். இரண்டாவது ரகசியம், உழைப்பை அறிவுடன் சேர்.
வியர்வை மட்டும் போதாது, சிந்தனை வேண்டும், சரியான வேலை செய்ய வேண்டும். ராஜேஷ் யோசித்தான். கிராம மக்கள் சொல்வார்கள், சந்தையில் நல்ல காய்கறிகள் கிடைக்கவில்லை. அவன் முடிவு செய்தான், நான் என் வயலில் காய்கறி வளர்க்கிறேன். தோல்வி பிளஸ் மீண்டும் எழுதல். அவன் விதைகள் விதைத்தான், பாசனம் செய்தான். ஆனால் ஒரு நாள் கடும் மழை, வயல் முழுக்க தண்ணீர், பயிர் அழிந்தது. ராஜேஷ் அழுதான். நான் முடியாது போல. அம்மா சொன்னார், மகனே, பெரியவர்கள் பலமுறை விழுவார்கள், ஆனால் எழுவார்கள். ராஜேஷ் மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை அனுபவமுள்ள விவசாயியிடம் ஆலோசனை கேட்டான். நாள்கள் அமைத்தான், பயிரை பாதுகாத்தான். சில வாரங்களில் அழகான காய்கறிகள் விளைந்தது. அவன் சந்தையில் விற்றான். இந்த முறை ரூபாய் 200. மக்கள் பாராட்டினர். மூன்றாவது ரகசியம், நேரத்தை ஆயுதமாக்கு. சாது சொன்னார், மூன்றாவது ரகசியம், நேரத்தை புரிந்து காத்திரு. நேரம் மிகப்பெரிய ஆசிரியன். சரியான நேரத்தில் செயல்பட்டால் வெற்றி. ராஜேஷ் குளிர்காலத்திற்கு முன்பே பயிரிட ஆரம்பித்தான். குளிர்காலத்தில் தேவை அதிகம். அந்த நாளில் அவன் ரூபாய் 1500 சம்பாதித்தான். அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நான்காவது ரகசியம், சரியான மனிதர்களை தேர்வு செய். வெற்றி வந்ததும் பொறாமை வந்தது. அஜய் கோபமடைந்தான். சாது சொன்னார், நான்காவது ரகசியம், சரியான நண்பர்களை தேர்ந்தெடு. உன்னை உயர்த்துபவர்கள் அருகில் இருக்கட்டும், உன்னை இழுப்பவர்கள் தூரம். ராஜேஷ் மோகன் என்ற நல்ல இளைஞனை உதவிக்கு சேர்த்தான். அவர்கள் சேர்ந்து வேலை செய்தனர். வியாபாரம் வளர்ந்தது. ஐந்தாவது ரகசியம், பொறுமையின் சக்தி. ஒருநாள் அம்மா கடுமையாக நோயுற்றாள். பணம் அனைத்தும் மருத்துவத்திற்கு போனது. ராஜேஷ் உடைந்தான். சாது சொன்னார், ஐந்தாவது ரகசியம், பொறுமை. சிக்கலில் சரியான முடிவெடுக்க வேண்டும். அவன் மனம் உறுதியானது. அம்மா குணமடைந்தாள். பயிரும் மீண்டும் வெற்றி கண்டது. ஆறாவது ரகசியம், எதிரிகளை புரிந்துகொள். அஜய் அவதூறு பரப்பினான். பயிருக்கு தீ வைக்க முயன்றான். சாது சொன்னார், ஆறாவது ரகசியம், எதிரிகளை அறிந்து செயல்படு. ராஜேஷ் பாதுகாப்பு வைத்தான். சர்பஞ்சிடம் உதவி கேட்டான். அஜய் பிடிபட்டான். அவன் மன்னிப்பு கேட்டான். ராஜேஷ் மன்னித்தான். கடைசியில் ஒரு பெரிய வியாபாரி கோபால் ராஜேஷை ஏமாற்றினான். அவன் பணத்தை கொண்டு ஓடினான். ராஜேஷ் உடைந்தான். சாது கடைசியாக சொன்னார், ஏழாவது ரகசியம், இலக்கில் உறுதி. கனவுகள் தூங்கும்போது காண்பதல்ல, உன்னை தூங்க விடாததுதான் கனவு. ராஜேஷ் மீண்டும் எழுந்தான். மக்களிடம் உதவி கேட்டான். மீண்டும் தொடங்கினான். ஒரு வருடத்தில் அவன் கிராமத்தின் பெரிய கடை வைத்தான். அவன் வெற்றி பெற்றான். முடிவு, ராஜேஷின் கதை நமக்கு சொல்லும் பாடம்: திட்டத்தை மறை, உழைப்பை அறிவுடன் செய், நேரத்தை பயன்படுத்த, சரியான நண்பர்கள், பொறுமை, எதிரிகளை புரிந்துகொள், இலக்கில் உறுதி. இந்த 7 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும்.